மாதிரி 95% வந்து இயல்பான கம்யூனிட்டி பிரச்சனையாக இருக்கும். ஒரு 5% கம்யூனிட்டி பிரச்சனையாக மாற்றப்படும். அந்த மாற்றப்படுவதால் தான் இயல்பு உண்மையான பிரச்சனைக்கு வந்து அடிப்படுது. என்ன சொல்கிறீங்க? இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து நான் லாயர் ஆக்சுவலாக என்கிட்ட வரப்போ நான் கேட்பேன். இப்போ ஒருத்தர் வராரு இது போல் பிரச்சனைன்னு சொல்கிறாருன்னா எல்லா விஷயத்தையும் ஆராயணும். ஏன்னா என்னுடைய சாதி பேர் சொல்லி திட்டானோன்னு உடனே நான் போயிட்டு உடனே பேப்பர் எடுத்து உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட முடியாது. இல்லை, ஆக்சுவலி இந்த ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றதே அதுக்கு தான். ஏன்னா எல்லா சமூகம் சாதாரண நடக்குது, ஒரே சமூகத்தையும் நடக்குது. அப்போ அதனால இதை வன்கொடுமை அதுக்கு கீழே நடவடிக்கை எடுத்தா போதாது, அதுக்கு தான் தனிச்சட்டம் ஒன்று. நான் அதான் சொல்கிறேன். மற்ற சமூக நீங்கள் நல்லா வசதியாக இருக்கிறீங்க, ஒரு ஏழை பையன் ஒரு தன் மகளை காதலிச்சிட்டோம், நீங்கள் எப்படி அதுக்கு ஏற்று மனசு ஏற்றுப்பீங்க? பொருளாதாரம் அங்கே முக்கியமான விஷயம். எதுனா ஒன்று குறை சொல்லுவாங்க, எதுனா ஒன்று வைப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? அது சமூகம் மாறி பண்ணுறப்போ கொலையாக மாறுறப்போ ஆணவ கொலைன்ற மாதிரி இருக்குது. இது வந்து அந்தந்த கம்யூனிட்டியில் விட நடக்குது, நடக்காது கிடையாது, நடக்காத நாடு. அப்போ கோர்ட்டே தேவையில்லையே, எல்லாமே செட்டில் ஆகிட்டா போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லையே. 24 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் திறந்து வைக்க காரணம் என்ன? கோர்ட்டே தேவையில்லையா? அதுக்கு நீதிபதி தேவையில்லை, தீர்ப்பே தேவையில்லையா? என்ன சொல்கிறீங்க? அந்த காலத்து மாதிரி ஆலமரத்துலேருந்து பஞ்சாயத்து பண்ண மாதிரி பண்ணிட்டு போகலாமே. அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சி இது ரியலாக அப்படின்னு சொல்லி அதை கண்டிப்பாக ஒரு 4-5 கேஸில் கன்விக்ஷன் பண்ணால் தான் இதுக்கு மாற்றம் கிடைக்கும், தண்டனை தான். ஆமாம், இதுக்கு வந்து அவேர்னஸ் அப்படி தான் கிடைக்கும். ஆமாம், அவேர்னஸ் அப்படி தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க படிப்பு தான் இதை மாற்றும் சொல்கிறீங்க. நம்ம அதுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். படித்த குடும்பம் தான், 2 குடும்பமுமே. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை விட்டுருவோம், அவங்க மேலே தவறு இல்லை. இப்படி ஒரு விஷயத்தை செஞ்ச குடும்பமும் படித்த குடும்பம் தான். இல்லை இல்லை, நீங்கள் அந்த படிப்பை சொல்ல, நீங்கள் நான் சொல்கிறது படிப்பு தவிர வேறு எதில் நம்ம விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற. படிப்பை தவிர வேற எதுவுமே கான்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு படிச்சிருங்க, சும்மா ஜாதியை தலையில் தூக்கிட்டு அலையாதீங்கன்றீங்க. படிச்சு நல்லா 3 வேலையை நீ பார்த்துனேரு, அவ்வளோதான். அதுதான் வேணுன்றது அது தப்பு. என்ன சொல்றீங்க?